அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் படம் லீக் ஆயிடுச்சு. முழு படமுமே லீக் ஆயிடுச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே நம்ம ஒரு காணொலியில் இதை பற்றி பேசியிருப்போம். அந்த படம் லீக் ஆனதுனால அணில் குஞ்சுகள்லாம் செம வெறியாகி போய் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க சமூக வலைத்தளங்களில். அதில் ஒரு அணில் குஞ்சு ரொம்ப மோசமான வார்த்தைகள் எல்லாம் உபயோகித்து ஒரு காணொலி வெளியிட்டிருக்கு. ரொம்ப தரம் தாழ்ந்து பேசியிருக்கு அந்த அணில் குஞ்சு. ஏற்கனவே இந்த அணில் குஞ்சு வந்து வைஷ்ணவின்ற ஒரு தங்கை உண்டு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தாவேக்காலிருந்து விலகி திமுகவுக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக அந்த பெண்ணை போட்டு பயங்கரமாக அப்யூஸ் பண்ணி கொலை மிரட்டெல்லாம் விட்டு அதுக்கு பிறகு ஏதோ கேஸ்லாம் ஆகி ஜெயிலுக்கெலாம் போயிட்டுலாம் வந்தான். அந்த அணில் குஞ்சு தான் இப்போ பேசியிருக்கான். அந்த காணொலி லைட்டாக ஃபஸ்ட் பார்த்துருங்க. ரொம்ப மோசமாக பேசியிருக்கான். காது கூசுது, கேட்கவே கூசுது. அவன் பேசுகிற வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. ரொம்ப கடுப்பாக இருக்குது அவன் பேசுகிறதெல்லாம் பார்த்தா. இங்கே பாருங்களேன். 2 சுடிதார், 2 பிரா, 2 ஸ்டே ஃப்ரீ வாங்கி தரோம். இந்த ஜனநாயகன் படத்தை லீக் பண்ண சொன்ன நாயும் லீக் பண்ண நாயும் மாட்டிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல 10 மணிக்கு போய் நில்லுங்க, நல்லா சம்பாதிக்கலாம். ஏண்டா பொட்ட நாய்ங்களா, ஒருத்தன் கோடி கணக்குல காசை போட்டு படம் எடுப்பான், அந்த படத்தை லீக் பண்ணுவீங்க. நான் சத்தியமா சொல்றேன், ஒரு நல்ல அம்மா அப்பாவுக்கு பிறந்திருந்தான்னு வச்சுக்கோயேன், ஒரு அம்மாக்கும் ஒரு அப்பாவுக்கும் பிறந்திருந்தான் அப்படின்னா, ஒருத்தன் நம்மளை விட ரொம்ப பவர்ஃபுல் ஆகுறான், ஒருத்தன் நம்மளோட நல்லா வளர்றான் அப்படின்னா ஏதாச்சும் பண்ணி நம்ம திறமைய காட்டி வளரணும்னு நினைப்பானே தவிர அவனை எப்படியாச்சும் அழிக்கணும்னு நினைக்க மாட்டான். ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க இந்த அரசியலுக்காக தான் இந்த ஜனநாயகன் படத்தை லீக் பண்ணாங்க, விஜயனை டார்கெட் பண்ணாங்க, இந்த டிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து தான் பண்றாங்க அப்படின்னு. இதுல டிஎம்கே மட்டும் இன்வால்வ்மெண்ட் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மனசார சாபம் விடுறேன். இந்த சன் பிக்சர்ஸும் ரெட் ஜெயின்ஸும் படம் எடுப்பீங்களே, இப்ப கூட அட்லியும் அல்லு அர்ஜுனும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. ஜனநாயகனை விட பல மடங்கு கோடி கணக்குல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுக்கிறீங்களே, இந்த இப்படி கூட ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட முழு லீக் வீடியோஸும் வெளியே வரணும்டா. ஏன்னா அந்த படத்தை எடுக்கிறதே விஜயனோட தம்பி அட்லி தான்டா. ஜனநாயகன் ரிலீஸ் பிரச்சனைக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தன்றதே எனக்கு புரிய மாட்டேங்குது. இவனுங்க ஏன் திமுக இழுக்கிறானுங்கன்றது புரிய மாட்டேங்குது. அரசியல் காரணங்களுக்காக அப்படின்னு சொன்னாலும் திமுக ஏன் இதை செய்யணும்? திமுக கிட்ட அந்த அதிகாரம் முதல்ல கிடையவும் செய்யாது. இந்த படம் முழுக்க ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட இருக்கு, அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. திமுக என்ன பண்ண முடியும் இதில்? ஸோ திமுகவே பேச வேண்டிய அவசியமே கிடையாது. சிபிஎஃப்சியை வச்சும் பேச முடியாது. ஒன்றிய அரசை பற்றியுமே பேசுறது வந்து லாஜிக்கே கிடையாது. அப்படியே பார்த்தாலும் பாருங்கள், இவனுங்க ஒன்றிய அரசு எதுவுமே பேச மாட்டானுங்க. சப்போஸ் திமுக மட்டும் இன்வால்வ் ஆகிருந்தா அப்படின்னு சொல்கிறான்னா இவனுங்களை என்ன தான் சொல்கிறது? தற்குறிகள்னு சொன்னால் மட்டும் வரிஞ்சு கட்டிட்டு வரானுங்க, அவுத்து போட்டு ரோட்டில் கிடந்து ஆடுறானுங்க. ஒருவேளை பிஜேபி செஞ்சுருந்தது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனுங்களுக்கு அப்படி நடக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா வந்து படம் வந்து முழுக்க படக்குழுவினர்கிட்ட தான் இருக்கும். அதை பயங்கரமாக செக்யூர்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ண முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ண முடியாது. அதுலேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட எதுவுமே கிடையாது. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் சிபிஎஃப்சியாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. திமுக கிட்ட என்னப்பா இருக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட என்ன இருக்குது? திமுக மட்டும் ஏதாவது பண்ணியிருந்துச்சுன்னா அப்படின்னு இதுக்குள்ளேயும் திமுக வேட்டுக்குள்ளே வந்து பாஞ்சிருவானுங்க. பிஜேபியாக இருந்தால் நாங்கள் சாஃப்ட் கார்னர் எடுத்துப்போம், திமுகவாக இருந்தால் நாங்கள் பாஞ்சு கடிப்போம். இதுதான் அதோடைய மீனிங், புரியுதுங்களா? திமுகவுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயமா இருந்தாலும் திமுக வந்து கடிச்சு வச்சே பழகிட்டானுங்க தற்குறிகள். சாபம் விடுறாராமா, சாபம். ரெட் ஜெயண்ட் வந்து இந்த படம் எடுக்குது, அது நாங்கள் பாருங்கள் லீக் பண்ணுவோம் அப்படின்றான். லீக் பண்ணுறது தப்புன்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் லீக் பண்ணுவோன்றான். இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் ரேப் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அந்த ரேப்பிஸ்ட்டை பார்த்து நீ தப்பு பண்ணியிருக்கியா, உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை நான் ரேப் பண்ணுறேன் பார் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இது இருக்குது பார்க்குறதுக்கு. அதுலேயும் ரேப்பே பண்ணாதவன், ரேப்புக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாதவன் குடும்பத்தை பார்த்து இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். திமுகவுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்படியே சம்மந்தம் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் உன்னைய விட மாட்டோம்டா, ஓன் படத்தை லீக் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ கேடுகட்டத்தனமான ஒரு பேச்சு இது. என்ன பேச்சு? அதையும் தாண்டி பாருங்கள், கேவலமாக இருக்குங்க. சொல்லவே கேவலம் இருக்குது. பெண்களை கொச்சப்படுத்தும் விதமாக அவ்வளோ ஆபாசமாக பேசுகிறான். 2 சுடிதார், 2 பிரா, 2 ஸ்டே ஃப்ரீ வாங்கி தரேன், இது பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் நில்லுங்க, நிறைய கிடைக்கும்ன்றான். என்ன மாதிரியான பேச்சு இதெல்லாம்? அது மட்டும் இல்லாமல் பொட்டன்ற வார்த்தையை உபயோகிக்கிறான். என்ன பேச்சு இதெல்லாம்? எனக்கு புரிய மாட்டேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்தும் விதமான வார்த்தைகள்ன்றது கூட தெரியாமல் இருக்கானுங்கன்னா இவனுங்க எவ்வளோ கேவலமான பிறவைகளாக இருப்பானுங்க. சரி, ஆண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம்ல, அது ஏன் பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி வார்த்தைகள்? எதுக்கு எடுத்தாலும் பெண்களுடைய பிறப்புறுப்புகள், பெண்களுடைய உள்ளாடைகள், இது சம்மந்தப்பட்டே தான் எல்லா கெட்ட வார்த்தைகளையும் எல்லா இதையும் இருக்கணுமா? ஏன் ஆண்களை பற்றி சொல்லலாம்ல? ஆண்கள் அணியக்கூடிய பனியன், ஆண்கள் அணியக்கூடிய உள்ளாடைகள், ஆண்கள் அணியக்கூடிய இது அதுன்னு சொல்லிட்டு ஆண்கள் இதை போட்டுட்டு போ, அது உனக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்ல?
அது ஏன் பெண்களை இழிவுபடுத்தி தான் இந்த சமூகம் வச்சிருக்கணும்? அது பெண்களுடைய உள்ளாடைகள், பெண்களுடைய பிறப்புறுப்பு, பெண்களுடைய உடல் உறுப்புகள், இதை வச்சு தான் எல்லா கெட்ட வார்த்தைகளும் எல்லா இதுவும் இருக்கணுமா? கலாய்க்கிறது, பேசுறது, அபியூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்டு தான் எல்லாமே இருக்கணுமா என்ன? இப்படி கொள்கையும் இல்லாமல் என்ன வார்த்தைகள் உபயோகிக்கிறோம், இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை அரசியலில் ஏற்படுத்தும், இது அரசியல் ரீதியாக எவ்வளோ தவறான இது, இப்படிலாம் பேசக்கூடாது, இது எவ்வளோ தவறான இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தும், நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த அணில் குஞ்சுகள் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதுதான் இவனுங்களுடைய அரசியல், தற்குறிகளின் அரசியல். தற்குறித்தனமாக கொள்கை இல்லாத கூமுட்டை கூட்டம். ஆஃப்டர் ஆல் ஒரு படம், அதோடைய பைரசி சம்மந்தப்பட்ட இஷ்யூ, படம் லீக் ஆகிருக்கு, அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். சரியா, ஒரு படம் தான் அது, பணம் சம்மந்தப்பட்டது, நிறைய பேருடைய வருமானம் சம்மந்தப்பட்டது. வருமானம் எல்லாருக்கும் ப்ராப்பராக செட்டில் ஆகிருக்கும் தான். ஆனால் இது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு லாஸ் ஆகக்கூடிய விஷயம், இன்னும் பல சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா, இதில் எந்த உயிர் சேதமும் கிடையாது, உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. ரைட்டா, இதுக்கே இவ்வளோ பொங்குறானுங்கன்னா, கரூரில் 41 உயிர், அதுலேயும் குழந்தைங்களுடைய உயிரெலாம் போகிறப்போ எவ்வளோ இரிட்டேட்டாக இருக்கும் எல்லாருக்குமே. அந்த வேதனையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது வேதனையில் அவர் அழுத காட்சியை இவனுங்க எப்படியெல்லாம் கேவலமாக ட்ரோல் பண்ணானுங்க. ஒரு படத்துக்கே இவ்வளோ ஆட்டம் போடுறீங்கன்னா அப்போ 41 உயிர்கள் போகிறப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த கோவம் ஏன் உங்களுக்குலாம் வரல? இன்னைக்கு இவ்வளோ பொங்குன்னு பொங்குறானுங்க இவனுங்கெல்லாம், லீக் பண்ணிட்டாங்கன்னு. மற்ற நடிகர்களுடைய படங்களை இதே அணில் குஞ்சுகள் இதே மாதிரி லீக் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பெல்லாம் இவனுங்கெல்லாம் வாயை எங்கே கொண்டு போய் வச்சுருந்தானுங்க. அதுவும் கோவத்தில் விமர்சனம் பண்ணுறதுக்கு இவனுங்க யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள், தகாத வார்த்தைகள். பெண்களுடைய உள்ளாடைகளை எடுத்து வச்சுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டு போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன சொல்ல வர நீன்னு? பெண்கள் உபயோகிக்கக்கூடிய இந்த சுடிதாரு, உள்ளாடை, அப்புறம் இந்த நாப்கின், இதெல்லாம் எப்போ இருந்து அசிங்கமாச்சு? அசிங்கமான பொருளாக எப்போ ஆனது அப்படின்ற கேள்விக்கு எனக்கு பதில் வேணும். இவனுங்க இப்படிலாம் பேசுகிறானுங்கன்னா அப்போ அது ஒரு அசிங்கமான பொருளையோ அசிங்கமான ஒரு விஷயத்தையோ வச்சு இதை செய்ய அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே அணியக்கூடிய உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் தான் இது எல்லாமே. இதெல்லாம் அசிங்கமான பொருட்கள், இதெல்லாம் போட்டுட்டு போனால் என்ன மாதிரியான இது? அது முதல்ல இவனை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கவனமாக இருக்கணும். இவனுடைய மனைவியாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், மற்ற பெண்கள்லாம் கவனமாக இருக்கணும். இப்படிப்பட்ட கேவலமான வார்த்தைகளை கேவலமாக பேசக்கூடியவங்களெல்லாம் நம்பி எப்படி வாழ்கிறது, எப்படி வாழ்வாங்க? புரிய மாட்டேங்குது. இவன் கூடலாம் இருக்கக்கூடிய பெண்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதுக்கும் ஆதரவு அளிக்கிறோன்ற பேரில் நிறைய அணில் குஞ்சுகள் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கானுங்க, வீடியோக்கள்லாம் போட்டுக்கிட்டு. அதுலேயும் குறிப்பாக பெண்களே இதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பார்க்குறீங்களா? உண்மையாக ஷாக்கிங்காக இருக்குங்க. 2 ஸ்டே ஃப்ரீ வாங்கி தரோம். இந்த ஜனநாயகன் படத்தை லீக் பண்ண சொன்ன நாயும் இப்போ இந்த பிரதர் ஜனநாயகன் படம் வெளியிட்டவரை இந்த அளவுக்கு ஒரு விமர்சனம் பண்ணிட்டாரு. ஓகேவா, நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு அவரை பத்தி எடுத்து வீடியோ போட்டு ஒரு பெண்ணை கொச்சப்படுத்திட்டான், ஒரு பெண்ணை கொச்சப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி பேசுறீங்களே. தாவைக்க பெண்கள்லாம் விபச்சாரின்னு சொல்லும் போது எங்கடா போனீங்க? அதை கேட்டு ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க. இவங்களெல்லாம் இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ உங்க நீதி, நியாயம், தர்மம் எல்லாம் எங்கடா போச்சு? தாவைக்க பெண்களை விபச்சாரின்னு சொல்லாதீங்க, இன்னொரு பேர் சொல்லுங்கன்னு சொல்லி ஒருத்தன் உட்காந்து பேட்டி கொடுக்கும் போது அதை ஷேர் பண்ணி இவங்களுக்குலாம் இது வேணும்னு சொன்னவன் தானடா நீங்களா? இன்னைக்கு அவர் ஒரு கோவத்துல ஜனநாயகம் படம் ரிலீஸ் பண்ண கோவத்துல அவர் பேசியிருக்காரு. இதுல என்னடா தப்பு இருக்கு? எனக்கு புரியல. ரிலீஸ் பண்ணவனுக்கு குத்து, ரிலீஸ் பண்ணவன தான் திட்டுறாங்க, உங்களே திட்டுறாங்க. கதை மாதிரி இருக்கு. ஆடு நனையுதுன்னு ஓனாய் அக்கறைப்பட்டுச்சான். அந்த கதையா இருக்கு உங்க கதைலாம். நேத்து ஜனநாயகம் ரிலீஸ் சொன்னீங்க, சரி நாங்க அதை கூட பெருசா எடுத்துக்கல, போனா போகுது நாங்க பாத்துக்கிடுவோம், இப்ப எலெக்ஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பண்ணா, இப்ப திருப்பி ஒண்ணு பண்ணிருக்கீங்க, விஜய் அண்ணா தான் அதை பண்றாரு அப்படின்னு சொல்லி திருப்பி ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? உங்களுக்கு என்னதான் வேணும்? நாங்க விஜய் அண்ணா பக்கம் நிக்க கூடாது, அதானே? நிப்போம்டா, அப்படிதான்டா நிப்போம். உங்க வேலையை நீங்க பாருங்கடா. விபச்சாரிகள்னு சொன்னப்போ எங்க போனீங்கன்னு கேட்குறாங்க இந்த அம்மணி. விபச்சாரிகள்னு சொன்ன வார்த்தையுமே தவறுன்னு ஏற்கனவே நாங்கள்லாம் பேசிட்டோம். அதை யாரும் ஆதரிக்கலை. அதுவும் பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஆனால் அவர் அந்த வார்த்தைக்கு பதிலாக வேறு ஏதாவது வார்த்தையை சொல்லியிருக்கலாம். தற்குறிகள், அறிவில்லாத முட்டாள் கூட்டம் அப்படின்னு என்ன வார்த்தைகள் வேணால் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள், பெண்களை அசிங்கப்படுத்தக்கூடிய விதமான வார்த்தைகளை உபயோகித்தது தவறு அப்படின்றத ஏற்கனவே சுட்டி காட்டியாச்சு. அதை யாரும் ஆதரவு தெரிவிக்கலை. பெண்களையோ பெண்கள் சார்ந்த விஷயங்களையோ இழிவுபடுத்தக்கூடிய எவனாக இருந்தாலும் தூக்கி போட்டு தான் மிதிப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சொல்கிற நோக்கம்னு ஒன்று இருக்குது. பொன்ராஜ் அவர்கள் சொன்ன நோக்கம்ன்றது
அவங்கள அப்படி குறிப்பிடுறதுக்காக அவர் சொல்லலை. அவர் அடிப்படையிலேயே ஒரு ஆதிக்க சிந்தனையோட அவர் அப்படி சொன்னாரா அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் வந்து கண்டிப்பாக இல்லைன்றது தான் என்னுடைய பதிலாக இருக்கும். ஆனால் இப்போ பேசினா பாருங்க இந்த வீடியோவில், இவனை போன்ற நபர்கள் இவன் உபயோகிக்கிற வார்த்தைகளும் அவன் பேசுகிற தோரணையும் பாருங்களேன். முதல்ல இந்த மாதிரி சுடிதார் போட்டுக்கிட்டு ஸ்டே ஃப்ரீ வாங்கிக்கிட்டு உள்ளாடையை போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறது இவனுடைய ஆணாதிக்க சிந்தனையின் வழியாக தான் இந்த வார்த்தைகள்லாம் வருது. அதை ஆதரித்து பெண்கள்லாம் வராங்க அப்படின்றது தான் இருக்கிறதுலே பெரிய கொடுமை. இதை வந்து கண்டிக்கணும். இவங்களே இதெல்லாம் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பெண்களை இழிவுபடுத்துறதை இவங்களே ஆதரிக்கிறாங்க. இந்த லட்சணத்தில் இருக்கிறப்போ தாவைக்காவை ஆதரிக்கக்கூடிய ஆண்கள், ஆண் அணில் குஞ்சுகள் எப்படி இருப்பானுங்க, என்ன லட்சணத்தில் இருப்பானுங்க? அப்போ இதில் ஹைலைட் என்னன்னா, இவனுங்க இப்படிலாம் பேசுகிறானுங்க இல்லையா, பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக, பெண்களை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசிக்கிட்டு பெண்கள் பாதுகாப்பு பற்றியும் இவனுங்களே தான் பேசுவானுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களை வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பானுங்க இவனுங்க தான். இதே மாதிரி தான் தலைவனும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை சுத்தமாக மதிக்கிறது கிடையாது. தன்னுடைய பெற்ற மகளுக்கு கொடுத்த 4 லட்சம் ரூபாயை வந்து கடனில் எழுதி வச்சிருக்காப்புல 4,60,000 ரூபா அப்படின்ட்டு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் அண்ணன் சீர்திட்டம், உங்களுக்குலாம் நான் அண்ணன் சூப்பர் 6 அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்காப்புல. டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் 2 விதமாக இருப்பானுங்க. அப்படியும் இருப்பானுங்க, இப்படியும் பேசுவானுங்க, அதையும் செய்வானுங்க இதையும் செய்வானுங்க, தப்பு எல்லாமே செய்வானுங்க. ஆனால் நாங்கள் தான் மாற்று அப்படிம்பானுங்க. இவனுங்களே ஊழல் பண்ணுவானுங்க, லஞ்சம் வாங்குவானுங்க, எல்லாம் பண்ணிட்டு இங்கே இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் ஊழலை ஒழிக்க வந்த தூய சக்தி அப்படிம்பானுங்க. என்ன கணக்கில் தான் இவனுங்கெல்லாம் இருக்கானுங்களோ, சுட சுட அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்கானுங்க இங்கே தொடர்ந்து. அவ்வளோதான் நம்மளால சொல்ல முடியும். அடுத்ததாக ஒரு பெண்மணி என்னமோ பேசுகிறாங்க, திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்றாங்க. எதுக்கு காரணம் என்ன ஏதுன்றதை பார்ப்போம் அவங்க பேசுறத. வாங்க. பார்த்தாச்சு, பேசவே இல்லையே, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்னன்னு எல்லா ஊர்லயும் பேசினாங்க, இங்க தான் பேசவே இல்லை, பேசாமையே போயிட்டாரு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஸ்டாலின், வேற என்ன, எல்லாத்துக்கும் ஸ்டாலின் தான் காரணம். முத என்னது கரூர் பிரச்சனை, அதுக்கப்புறமா ஜனநாயகன், அதுக்கப்புறமா பர்சனல் மேட்ரு, இப்போ எல்லாத்துக்குமே ஸ்டாலின் மட்டும்தான். ஸ்டாலின் இருந்து 1 ரூபா 10 ரூபா கூட பிரோஜனம் கிடையாது. மாதம் 1000 அனுப்புறது எதுக்கு? நம்ம சென்டிமெண்ட்டாக சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கு. ஐயோ எப்பேற்பட்ட தற்குறிகள்லாம் இருக்காங்கன்னு பாருங்களேன். தலை சுத்துதுங்க இவங்களெல்லாம் டீல் பண்ணுறதுக்குள்ள. எல்லாமே ஸ்டாலின் அவர்கள் தானா? விஜய் காரைக்குடிக்கு வந்து பேசாமல் போயிட்டாராம், அதுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் காரணமா? அவன் லேட்டாக வந்து தொலைச்சானா அதுக்கு முதலமைச்சர் என்ன பண்ண முடியும்? சைக்கிள் ஓட்டிக்கின்னு கொடி பிடிச்சிக்கின்னு வந்துக்கிட்டு இருப்பான், அவன் லேட்டாக வந்து சேருவான், அதுக்கு வந்து முதலமைச்சர் தான் காரணமா? இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு பக்கம் பரிதாபமாக இருக்குது, இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்களே. இன்னொரு பக்கம் எரிச்சல், ரொம்ப எரிச்சல் ஆகுது, உச்சகட்டத்துக்கு வந்து எரிச்சல் ஆகுது. விஜய் வந்து கெரியரின் உச்சம்னு சொல்கிறாரு பாருங்க, அந்த மாதிரி நமக்கு எரிச்சலின் உச்சமாகுது எல்லாமே. நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய தற்கொலை கூட்டம் இருக்குது அப்படின்றத பார்க்குறப்போ அவ்வளோ வேதனையாகவும் கேவலமாகவும் ஃபீல் ஆகுது. அடுத்ததாக சூலூர் தொகுதியுடைய தாவேக்கா வேட்பாளர் சுகுமார் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ மார்க்கெட்டுக்குள்ளே எங்கேயோ வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த பெண்கள் தாவேக்காவினரை நோக்கி சராமாரியான கேள்விகளை கேட்டிருக்காங்கங்க. அங்கேயே ஒரு கயிறு எதையாவது வாங்கி எங்கேயாவது மரத்துலனாலும் தூக்கி போட்டு தொங்கிரலான்னு தோணும், அந்த அளவுக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஆனாலும் இவனுங்க சிரிச்சுக்கிட்டே கடந்து போய் பிரச்சாரத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டானுங்க, மன வருத்தத்தில் வேதனை. அப்படி சராமாரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க அங்கே இருந்த பெண்கள். பாருங்க. செட்டு போட்டு ஆர்சியை போட்டு மண்ணில் கோடி போட்டுருந்தாங்க. அந்த அண்ணா வந்து ஒரு தலைவரை தப்பா பேசுறதா மக்களால அவர் கூட்டணி உள்ள பசங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க கவனிங்க, அவர் கூட்டணி இருக்கிறாங்கல்ல, அவங்க அத்தனை பேருமே கேவலமா இந்த காணொளியிலிருந்து ஒன்று புரிஞ்சுக்க முடியுங்க. தமிழ்நாட்டு மண்ணை நேசிக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள்
அவங்க எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அரசியலை பயங்கரமாக உற்று நோக்கி கவனிக்கிறாங்க. பொருளாதார ரீதியாக ஏழ்மை நிலையில் இருந்தாலும் சரி, படித்து முன்னேறி வாழ்க்கையில் நல்ல நல்ல உயரங்களில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு அரசியலை பயங்கரமாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது மட்டும் இதுல இருந்து நல்லா தெரியுது. சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கொச்சையான வார்த்தைகளில் பேசுகிறாங்க. தாவைக்காவை சேர்ந்த பெண்கள், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்துக்கே எதுவும் செய்யாதவர், தன்னுடைய குடும்பத்தையே ஒழுங்காக பார்த்துக்காதவர் எங்களுக்கு என்ன செய்ய போகிறாருன்ற கேள்வி எழுப்புறாங்க. நாங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எனக்கு என்னங்க செய்வார் அவர் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்க. இந்த தெளிவான மனநிலையும் தெளிவான புரிதலும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டும். ஆனால் பாவங்க, அசையாத மரம் ஒன்று விழுந்ததை கீழே, இப்படி கேள்விகள்லாம் கேட்டதுமே ரொம்ப நொந்து போயிருப்பானுங்க. இடத்தையே காலி பண்ணிட்டு தெரிச்சு ஓடிட்டானுங்களாம். நம்ம தான் எப்போவுமே சொல்லுவோமே, தாவேக்கா அணில் குஞ்சுகளும் பொதுமக்களும் எப்போவுமே ஒன்று கிடையாது. பொதுமக்கள் வேற, அணில் குஞ்சுகள் வேற. பொதுமக்களுக்கு அரசியல் பற்றின பார்வையும் புரிதலும் ரொம்பவே அருமையாக இருக்கும். அவங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, பொதுமக்கள் எப்போவுமே தெளிவாக தான் இருப்பாங்க. இப்போ தேர்தல் பரப்புரையிலலாம் ஈடுபடுறப்போவே தாவேக்கா காரணங்களுக்கு நிறைய ரியாலிட்டி புரிய ஆரம்பிச்சிருக்கோம். விஜய்க்கும் ரியாலிட்டியெல்லாம் புரிஞ்சிருச்சு. அதனால தான் பிரச்சாரத்துக்கெலாம் வர்றதை கட் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வராப்பில். எப்படியும் நம்ம பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்றது விஜய்க்கே நல்லா தெரியும். அதனால தான் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து என்ன உளறிட்டு ஓடி போயிடுறது. இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.